பாரம்பரிய வைத்தியத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கான மருத்துவத்தை பார்க்குறோம். உடல் எடை ஏன் குறையணும்? நிறைய இன்றைக்கி சாப்பிட்டு நிறைய குண்டாக இருக்காங்க. தேவையில்லாத கொழுப்புகள் போய் அடைச்சி பொதுக்குன்ட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கிறதே பார்க்குறதுக்கே சங்கட்டமாக இருக்குது. அதிகமாக மூச்சு வாங்கும், அதிகமாக குரட்டை வரும், அதிகமாக அவங்களால நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, கோபம் அதிகமாக வரும். அவங்களுக்கான மருத்துவம் இதில் முக்கியமாக வெத்தலை, சுண்டக்காய், எலுமிச்சம்பழம், சீரகம், மலைத்தேன், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. நம்மளுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு உடல் எடையை குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அதிக எடை ஏன் இப்போல்லாம் சின்ன குழந்தைனாலும் பெரியவங்கனாலும் யாரை பார்த்தாலும் நல்லா பொதன்னு சொல்லிட்டு வெயிட் போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம் சாப்பிட்ற உணவுகள் தான். எண்ணெய் கண்ட எண்ணெயில் வறுத்தது, பொரிச்சது, நொறுக்கு தீனி இதெல்லாம் வெளியில் அதிகம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புக்கள் எல்லாமே உள்ளே போய் தங்கிட்டு கசடு வெளியேறாமல் இருந்ததுனாக்கா அவங்க பார்க்குற வேலைகளும் ஒரு காரணம். நல்ல ஹெவியான உணவுகள் சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டுட்டு வேர்க்காமல் ஏசியிலேயே இருந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னாக்கா அந்த கெட்ட கொழுப்புக்கள் உள்ளேயே தங்கிடும். இந்த மாதிரி நம்ம ஏசியில் வேலை பார்க்குறாங்கனாக்கா வெயிலில் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் முடிஞ்ச வரைக்கும் நடக்கணும். வெயர்க்கிற மாதிரி இடங்களில் நல்ல வெயில் படுற மாதிரி போகணும். அப்படி நீங்கள் மோஷன் ஃப்ரீயாக போயிட்டீங்கன்னாக்கா அந்த உடல் எடை போடாது. அந்த நம்ம எந்த மாதிரி வேலை பார்க்குறோம்னா எளிதில் செரிக்கிற உணவுகளை சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்படி நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு உடலுக்கு வேலை அதிகம் கொடுக்காமல் இருந்துட்டு உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிக வெயிட் போட்டுரும். அந்த வெயிட் அதிகமாகிடுச்சுனாக்கா அப்புறம் கண்ட நோய்கள்லாம் வரும். நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். மலச்சிக்கல் இருந்ததுனாக்கா உடம்பு எடை குப்புன்னு 1 மாதத்துலேயே உடம்பு நல்லா வெயிட் போட்டுரும். இப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் தேவையில்லாத கசடுகளை கொழுப்புகளை கொஞ்சமாக கரைச்சி படிப்படியாக எடையை குறைக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. கூட்டு மருந்தோட நாம் இதை எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை பாதி அறுத்து அதில் சாறு எடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழத்தில் நல்லா விதையை எடுத்துட்டு நல்லா சாறு புழிஞ்சு வச்சுருக்குறோம். அதே அளவுக்கு சம அளவுக்கு தேன் எடுத்துக்கிறணும். அரை ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம் சாறு இருக்குதுனாக்கா அதே அளவுக்கு தேன் கூட சேர்த்துட்டோம். வெற்றிலை நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பாடு சாப்பிட்டு முடிஞ்ச உடனேயும் மாமிச உணவுகள் சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி மற்ற ஆட்டுக்கறி கோழிக்கறி அந்த மாதிரி மீன் சாப்பிட்டாலும் கூட வெற்றிலை போடுற பழக்கம் இருந்துச்சு. ஏன் வெற்றிலை போட்டாங்கனாக்கா ஈஸியாக செரித்து கழிவை மலத்தின் வழியாக வெளி தள்ளிடும். அதுக்காக வெற்றிலை போட்டாங்க. வெற்றிலை பாக்கு இதெல்லாம் போடுற பழக்கம். இப்போ சின்ன வயசு பிள்ளைங்கள்லாம் 10 வயசு 15 வயசு வரைக்கும் யாருக்குமே படிக்கிற பிள்ளைங்க நாக்கு திருந்தி படிக்க முடியாது அப்படின்றதுனால வெற்றிலை பாக்கு இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வெற்றிலை சாப்பிட்ட மாமிச உணவுகள் சாப்பிட்டுட்டு வெற்றிலை பாக்கு சாதாரண வெற்றிலை பாக்கு போடுறப்போ செரிக்கும் தன்மை வந்தது. அந்த கழிவுகளை வெளியேற்றி வேர்வை மூலியமாகவும் சிறுநீர் மலத்தின் வழியாக வெளிக்கொண்டு போகும். 2 வெற்றிலை எடுத்துக்கிறணும். அது கூட சுண்டைக்காயும் உள்ளே இருக்க கசடுகளை வெளிக்கொண்டு வந்துடும். ஒரு சீரசா இருக்கிறதுனால 10 சுண்டைக்காய் எடுத்துக்கிறணும். இந்த வெற்றிலை இது 2 எடுத்துட்டு விதை நீக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். 2 கலந்த கலவையை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும்.
வெற்றிலையும் சுண்டைக்காயும். அது கூட கூட்டு மருந்த சீரகம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இந்த எல்லாம் கலந்த கலவையை காலையில் இந்த மாதிரி வெறும் வயிற்றுல காலையில் சாப்பிட்றணும். நல்லா பல் துளக்குறதுனாக்கா பசை அந்த மாதிரி வச்சு விளக்காமல் வேறு கடுக்கா பொடி அந்த மாதிரி பொடியில் வச்சு பல் துளக்கிட்டு தினமும் காலையில் நீங்கள் இந்த மருந்தை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்பு தேவையான அளவு படிப்படியாகவும் 1 கிலோ 1/2 கிலோ அப்படி படிப்படியாக குறைஞ்சி வயசுக்கு ஏற்ற மாதிரி எடையை நீங்கள் கொண்டு வந்துக்கிறலாம். இது தொடர்ந்து நீங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு வரணும். உடல் எடையை குறைக்க உடம்பு என்னென்ன சாப்பிட்டாலும் குறையல அப்படின்றாங்க. அவங்களுக்கு இதில் முக்கியமாக வெத்தலை சேர்த்துருக்கோம், சுண்டக்காய் சேர்த்துருக்கோம், எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், சீரகம், மலைத்தேன் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக செஞ்சு வச்சுருக்கோம். இது அப்படியே சாப்பிட்டு காலையில் நடக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளோதான். எடுத்ததுமே 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கிறனால அப்படிலாம் நடந்தால் மறுநாள் நடக்க மாட்டாங்க. காய்ச்சல் வந்துடும், உடம்பு வலி வந்துடும், அந்த உடம்பெல்லாம் அதிரி அப்படியே கை காலெலாம் வலி வந்துடும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடந்துட்டு அதே அளவு திரும்பி வந்தாலே போதுமானது. காலையில் குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் உணவு எடுக்கக்கூடாது இது சாப்பிட்டா. அப்போ கண்டிப்பாக உடலில் இருக்க கொழுப்புகள் கரைய ஆரம்பிச்சிடும். கொழுப்பு கரையும் போது உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். உடல் எடை குறையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.